யாரது? அது அது வேலைக்காரியா? உங்க வீட்டு வேலைக்காரிய கூட பியூட்டி கண்டெஸ்டுக்கு அனுப்பலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கிறா. வந்துட்டு வேலைக்காரி. You are right. Very nice. டார்லிங், நீங்க ஒரு சிப், நான் ஒரு சிப். ஓகே? ஏன் டார்லிங்? எனக்கு கிக்கு ஓவரா இருக்கு. நீயே கொடு. ஓகே. என்ன டார்லிங், இந்த மாதிரி நேரத்துல மெலடியா ஒரு மியூசிக் இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க டார்லிங். வேலைக்காரி, உனக்கு பாட தெரியுமா? பிரமாதமா பாடுங்கிறது இல்ல, உனக்கு வந்ததோ ஓனரே, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன டார்லிங்? எனக்கு பாட தெரியாதுங்க. விரும்பி கேக்குறல்ல, பாடுறல்ல, பாடினாங்க குறைஞ்சா போயிடுவேன். எனக்கு கோயில்ல மட்டும்தான் பாடி பழக்கம். இதுவும் கோயில் தான். பாடு. வேண்டாங்க. பாடுன்னா இல்லைங்க. பாட போயிடு. சுதா, என்னக்கா எழுந்திரிமா? நீயா உமகத்துல முடிச்சேன். இன்னைக்கு எல்லாம் என்னென்ன நடக்க போதோ. நீ நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. எல்லாம் நல்லதாதான் நடக்கும். இந்த மக்கா ராத்திரி தான் தூங்க விடல, இப்போது தூங்க விட. நான் தூங்க விடலையா? ராத்திரி பாண்டிய ஒரு பாட்டு பாட்டாது கன்றாவி. ஆமா, இதுக்கு முன்னாடி ரயில்ல பாடிட்டு இருந்தியா? எங்க அண்ணன் ஒயின் கிளாஸ்ல விழுந்தாரும் விழுவார தவிர உன் ஒப்பாரியில விழ மாட்டார். காஃபி ஆறுதுமா? தெரியுது. ஆமா, இத நம்பி குடிக்கலாமா? ஏன்னா நீ ஜெயிலில் வந்திருக்க, அதனாலதான் கேட்டேன்.
ஆறு வியாதிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பேஷண்ட் எப்படி இருக்கார்? வண்டிக்கு மூளை வேலை செய்யல, அதனால டைனமோவை மாத்தணும். இருதயத்துல அடைப்பு இருக்கு, பெட்ரோல் வர மாட்டேங்குது, கார்பரேட்டர் மாத்தணும். வயித்துல ஒரு சின்ன ஆபரேஷன், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், எத்தனை ஓட்டை இருக்குன்னு தெரியும். ஒரே ஒரு ஓட்டான்னு தான் அந்த பழைய மெக்கானிக் சொன்னா. அது புதுசுலையா, இது பழசு 10 இருக்கும், 10 வைக்கணுங்க. அதோட கழுத்து திரும்ப முடியல, சீரிங்க சரிப்படுத்தணும். டாக்டர் அம்மா தொடாம பேசுறியா? என்ன இதுக்கு இன்னொரு வியாதி இருக்கு. என்ன? காக்கா வலிப்பு வருது. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டெடியா நிக்க வேணாம், தொட 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 நாடி டொங்கு 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 டொங்குன்னு விழுந்து போகுது. மறுபடியும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஒண்ணு செஞ்சா இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு எடுத்துக்கிட்டா நல்ல வேலையை கெடுத்திய. அந்த பசங்களை கொஞ்சம் வெளியே ரோந்துக்கு அனுப்பலாமே? ஏன்? நட்டு போல்ட் ஜாக்கி, நீங்க எல்லாம் போய் அண்ணாயிரம் டீ கடையில என் கணக்குல டீ குடிச்சுட்டாங்க. ஏய் பசங்களா, டீயை லபக் லபக்னு குடிச்சிட்டு வந்துடாதீங்க. ஒரு 3 மணி நேரம் அங்கேயே இருந்து பொறுமையா குடிச்சிட்டு வாங்க. என்ன? எனக்கு டீ வேண்டாம். காபியை குடிச்சு தொலைய. அதுவும் வேண்டாம். பாரு, அங்க டியூப் இருக்குல்ல, அதை எடுத்து வெளியில கொண்டு போய் வச்சு காத்தடி போ. சரி போ. என்னாச்சு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். காத்தடிக்க போன பையன் புசுக்குன்னு வந்துட்டான்னா இன்னைக்கு வரமாட்டான். எப்படி உறுதியா சொல்ற? பஞ்சர் அண்ணா டியூப் தானே கொடுத்துருக்கிறேன். ஐயோ, தலையில ஒண்ணும் பேன் இல்ல. என்ன குரங்கா புடிச்சு வாயில போட்டு எனக்குதான் உன் கையை பிடிச்ச உடனே என்னமோ ஜெல்லி ஜெல்லுன்றது. நான் ஒண்ணு சொன்னா தப்பா என்ன நினைப்பியா? என்ன? இந்த ட்ரெஸ் கழட்டியா? மெக்கானிக் ட்ரெஸ் போட்ட ஆம்பளை மாதிரியா இருக்குது, புடவை கட்டினா பொம்பளை மாதிரியா இருக்கும், லவ் ரொம்ப வேகமா வரும். அதுதான் சொன்னேன். வேண்டாமா? புடவை வேண்டாமா? மெரினா பீச்ல குழு குழு கார்ல கண்ணாடி எல்லாம் ஏத்தி விட்டு உள்ள ஜெலுஜெலுன்னு லவ் பண்ணுவாங்க. நம்ம தலையெடுத்து மெக்கானிக் ஷெட்ல கட்டாந்தரையில படுத்துட்டு காதல். மெக்கானிக் ஷாப்க்கு என்ன குறைச்சலாம்? இல்ல இந்த காதல் மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் எதுக்கு இருக்கேன்? ரிப்பேர் பண்ணிடுவேன். பண்ணிடுவேன். நிஜமா? இரு, அப்படியே இரு. ஊறுதுன்றேன். என்ன? எறும்பு. என்னடா? டாக்டர்மா, அடிச்சு அடிச்சு பார்த்தோமா, ஏறவே மாட்டேங்குதுமா, கைராமா வலிக்குது. நான் அழ வேண்டியவன், நீ அழற. நான் போய் சொன்னேன், இந்த இடத்துல காதலிக்க முடியாது. லைட் ஹவுஸ் மேல ஏறிக்கணும், நம்ம இனிமேல் காதல் பண்ணலாம். காதலிக்கவோ? அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா? அண்ணி, இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல, ஏதோ ஒரு மாற்றம் தெரியும். ஓ, அதுவா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில மஞ்சள் பூசி குளிச்சிருக்கேன், அதனால இருக்கும். மஞ்சள் பூசி குளிச்சா இவ்வளவு அழகு வருமா? ஆமாம், 30 பவன் நகையை போட்டாலும் கிடைக்காத அழகு 3 காசு மஞ்சள்ல கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் மஞ்சள் பூசி குளிச்சதே இல்லையா? பெண்கள் மஞ்சள் பூசாம இருக்க கூடாது. நல்ல நாள்ல பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் கொடுத்து வாழ்த்திக்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? மஞ்சள் தழைக்கிற மாதிரி குடும்பம் தழைக்கணும், மஞ்சள் மணக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட புகழ் மணக்கணும்னு தான். மஞ்சளுக்கு அவ்வளவு வயல் இருக்கா? ஆமாமா, பிறருக்காக தன்னையே அழிச்சுக்கிற தியாக புத்தி மஞ்சளுக்கும் மங்கையருக்கும் தான் உண்டு. சரி, இன்னையில இருந்து நானும் மஞ்சள் பூசி குளிக்க போறேன். இந்தாமா, நீயே எடுத்துக்க. தேவையில்லை, பொருத்தம் இல்லாத பேச்சு கேட்டு புலி வேஷம் போட்டுக்க இந்த வீட்டுல ஒரு பைத்தியக்காரி போடு.